இயக்குனர் இமயம் திரைத்துறையில் மாபெரும் புரட்சி செய்த மனிதருடைய வீட்டில் வளர்த்த நாய் செய்திருக்கக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாரிடையுமே ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி அந்த நாய் என்ன செய்தது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாரதி ராஜா சார் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் ஒரு வளர்ப்பு நாயை வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த நாய் அவருடைய இறப்புக்கு முன்னாடி நாள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசௌகரியமாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கு. ஸோ அதை யாரும் வந்து பெருசாக நோட் பண்ணலை. ஏன்னா நாய் வந்து எப்போதுமே வந்து ஒரு உயிரினம் நம்மளுடைய வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றத ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அதை உணர்ந்துக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த நாய்க்கும் ஏதோ தோணியிருக்கும் போல இருக்குது. பாரதிராஜா சார் இறக்கறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து சரியாக சாப்பிடாம இருந்திருக்கு. சாப்பாடு வச்சா எப்பயுமே நல்லா சாப்பிட்டுட்டு சுறுசுறுப்பாக இருந்த அந்த நாய் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப குறைக்க குறைக்க என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப இதாயிடுச்சு. என்ன இப்படி கத்திட்டே இருக்குது நாய், நாய் வந்து இப்படிலாம் கத்தவே கூடாதே, நாய் கத்துதே, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அது உணர்த்தி இருக்குது. ஆனால் இதுதான் இவங்க யாருக்குமே வந்து சரியாக தெரியாமல் போயிருக்கு. அந்த நாய் இது மாதிரி குறைச்சிட்டே இருக்கும் பொழுது வாட்ச்மேன்ட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, நாய் சாப்பிடவும் மாட்டேங்குது, கத்திகிட்டே இருக்குது, வெளியிலேயாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது வாட்ச்மேனும் கொஞ்சம் தூரம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுலாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த நாய் அந்த வீட்டுக்குள்ளே வெளியில் போன உடனே நார்மலாக இருந்திருக்கு. திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த உடனே திரும்பவும் அது வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரியே சாப்பிடாம தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக யாரும் வந்து நோட் பண்ணிக்கல, பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கல. ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக ஏதோ ஒரு சிம்டம்ஸ் வந்து வீட்டில் வந்து காட்டிடும். அது வந்து நல்லா வந்து ஆன்மீக ரீதியாக இன்வால்வ் ஆகிருக்கவங்க நோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆமாம் இதெல்லாம் வந்து நடந்துச்சு முன்னாடியே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் வந்து இந்த நாய் வந்து பண்ண விஷயமும் இருந்துச்சு. ஸோ பாரதிராஜாவுடைய இறப்புக்கு அப்புறமா தான் இது எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணாங்க. ஒருவேளை நாய் அதனால தான் வந்து இந்த மாதிரி சாப்பிடாம இருந்திருக்குமோ, கத்திட்டே இருந்திருக்குமோ, நம்ம ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றத இந்த நாய் முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஸோ நாய்க்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய தலைவர் வந்து இனிமேட்டுக்கு இருக்க மாட்டார், அவருக்கு ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்றத அந்த நாய் வந்து ஃபீல் பண்ணியிருக்கு அப்படின்றத எல்லோரும் அக்கம் பக்கத்துலலாம் பேசுகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்கும்போது ஒரு சிலர் வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் இது ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட கண்டிப்பாக அது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். அது வந்து யாரெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே நம்ம வீட்டில் ஏதோ ஒரு உயிரினங்கள் வந்து வளர்த்துட்ருக்கோம், அது வந்து இறக்குது அப்படின்னா வீட்டில் ஏதோ நடக்கக்கூடியதை தான் வந்து அந்த உயிரினங்கள் மூலமாக வந்து போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாடு வச்சு வளர்த்துட்ருக்கோம், அந்த மாடு வந்து இறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மனிதர்களுக்கு வரக்கூடியது தான், அந்த மாடு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பாரதிராஜா சாருடைய நாய் வந்து இறக்கலை, ஆனால் அது பண்ண சிம்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லாரையும் வந்து வித்தியாசப்படுத்துனுச்சு. எப்பயும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கே இந்த நாயை, எப்பவும் இந்த மாதிரிலாம் இருக்காதே அப்படின்னு. ஆனால் அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்குங்க, கண்டிப்பாக இனிமேட்டுக்கு நம்மளை வளர்த்தவர் வந்து இருக்க மாட்டார் அப்படின்னு. ஸோ பாரதிராஜா சாருடைய வீட்டையே வந்து பார்த்துட்ருக்கு, கத்திகிட்ருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவர் வராரு அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் பாசம் காட்டுறாரோ அதே மாதிரி தான் அந்த நாயும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த நாய் வந்து செய்யறது தெரியாமல் வந்து திகச்சு போய் நிற்கிது, சாப்பிட மாட்டேங்குது, கத்திகிட்ருக்கு, போய் சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு அழுதுகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் ஈஸியாக வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜீவராசிகள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் இப்போ பாரதிராஜா சாருடைய வீட்லேயும் நடந்திருக்கு. பாரதிராஜா சாருடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஃபேமிலி. எந்த விதமான பெருசாக வந்து பிரச்சனைகள் அப்படின்லாம் வந்து இது வரைக்கும் வெளியில் வரல. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது யாருமே வந்து பொருட்படுத்திக்கல, பெருசுப்படுத்தலை. எப்போ வந்து மனோஜ் சார் வந்து இறந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வெளிவர ஆரம்பிச்சுது. அப்பயுமே கூட அது வந்து பெருசாலாம் ஒன்றும் வெளியே வரல. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக பாரதிராஜா சார் வந்து மனோஜ் இறந்த உடனே பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிட்டார். அப்போலேருந்து தான் ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுது. அவங்க வீட்டில் பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. ஸோ ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் பாரதிராஜா சார் வந்து ரொம்பவே வந்து நல்ல மனிதர், நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்காரு. அவங்க வந்து யாருமே வந்து அவங்க குடும்பத்தை பற்றி ஒன்றும் தப்பாகவே வந்து சொல்லவே இல்லை. ஸோ ஒரு நல்ல குடும்பம்தான்.
இருந்தாலும் மனோஜ் சார் இறந்தது தான் இவரால் வந்து தாங்கிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வலியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இன்னுமே பார்த்திங்கன்னா எல்லாருடைய மனசையும் நெகிழ வைக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாமே வந்து நடந்து போச்சு. ஸோ மனோஜ் சார் இறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே பாரதி ராஜா சார் இறப்பார் அப்படின்னு யாருமே வந்து நினச்சி கூட பார்க்கல. ஆனாலுமே கூட அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு. இப்போ வந்து அது உண்மையான ஒரு சம்பவமாக மாறிடுச்சு. பாரதி ராஜா சார் எல்லாருக்கும் வந்து நல்லது தான் செய்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்து வரும் அப்படின்னு பெருசாக வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காம விட்டுட்டாங்க. இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு, திரைத்துறையில் மாபெரும் புரட்சி செய்தவருக்கு கண்டிப்பாக மணிமண்டபம் ஒன்று கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அரசு இது சார்ந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா பாரதி ராஜா சார் வந்து எப்போ தன்னுடைய மகன் போனாரோ அப்பயே வந்து அவர் வந்து உடஞ்சி போயிட்டார். மனசளவுலேயும் சரி, உடம்பளவுலேயும் சரி, எந்த தெம்புமே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது இவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை உடல்நல குறைவாக இருந்தோ இல்லை ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டோ இறந்துருந்தார் அப்படின்னா இந்த அளவுக்கு பெருசாக யாருக்கும் வந்து தாக்கம் இருந்திருக்காது. ஆனால் இவர் வந்து இறந்ததுக்கான முக்கியமான காரணமே அவருடைய மகனுடைய இறப்பு தான். அவருடைய பிரிவை தான் இவரால் வந்து தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த ஒரு விஷயத்தால் இவர் வந்து இப்போ இதாக இருக்கார். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவருடைய மகனை அவர் நேசிச்சிருந்திருப்பார், எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்திருப்பார் அப்படின்றது எல்லாமே இப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய மகன் மேலே அன்பு, பாசம் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் பாரதி ராஜா சார் பார்த்திங்கன்னா அவர் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து நேசிச்சிருந்திருக்காரு அப்படின்னு பாருங்களேன். என்னதான் ஒரு மகன் மகள் இருந்தாலுமே கூட அவர் மகன் மீது அளவற்ற அன்பு வச்சுருந்துருக்காரு. அது ஒன்று தான் வந்து காரணமே. பாரதி ராஜா சார் வந்து அவருடைய மகனுடைய பிரிவை தாங்கிக்க முடியல. அவருடைய மனசு அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை. அவரே வந்து சமாதானப்படுத்திக்க முடியாமல் வந்து அவருடைய நினப்பிலே இருந்திருக்காரு. சாப்பிடாம, சரியாக தூங்காமல், சரியாக வந்து வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் இப்படியே வந்து போயிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவருக்கு இருந்தாலுமே கூட, எல்லாரும் வந்து ஆறுதல் படுத்தினாலுமே கூட இவர் வந்து ஆறுதல் அடையலை, சமாதானம் அடையலை. இவருடைய மனசு வந்து அந்த அளவுக்கு வந்து உடஞ்சி போச்சு. ஸோ இவருடைய உடல் மட்டும்தாங்க இந்த ஒரு வருஷம் கூட இருந்திருக்கு. ஆனால் எப்போ மனோஜ் சார் போனாரோ அப்பயே இவருடைய உயிரும் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த உடலால் மட்டுமே வந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அடிக்கடி அதிலே நிறைய பிரச்சனைகள், நிறைய உடல்நல குறைவு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மனோஜ் சார் போன ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளே இவர் வந்து போவார் அப்படின்லாம் மட்டும் கண்டிப்பாக யாருமே வந்து நினைக்கவே இல்லை. குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இவர் தனித்து தான் இருந்தார். ஆனால் அதை யாருமே வந்து பெருசாக வந்து பேசவும் இல்லை. இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஒன்று மேலே ஒன்று வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளோடு தான் இவர் வாழ்ந்திருக்காரா அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் வந்திருக்குங்க. ஸோ இவருடைய இறப்பு குறித்து என்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.